தெற்காசியாவில் 3வது நாட்டில் இளைஞர்கள் போராட்டம். இலங்கையின் வழிவந்த நாடுகள், களத்திலே இளைஞர்கள். கோக்ரோச் ஜனதா பார்ட்டி உலகளவில் பேசப்படுகின்ற ஒரு அமைப்பாக மாறியது. மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. நோ டாபிக்கின் வாயிலாக நாங்க இலங்கையில நடக்கிற விடயங்கள், உலகத்துல நடக்கிற விடயங்கள், இப்படி பலதரப்பட்ட விடயங்களை பேசுவது வழக்கம். அதே போலதான் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் உலகளாவிய ரீதியில பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய, மக்களினுடைய சனத்தொகையில அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய போராட்டம் தொடர்புல, இலங்கைக்கு அண்மித்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டின்ல இடம்பெறுகின்ற போராட்டம் தொடர்புல இன்றைக்கு நாங்க நோ டாபிக் வாயிலாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இதற்கு முதல்ல கோக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற அமைப்பு தொடர்புல நான் இதே ஒரு நோ டாபிக்கினூடாக ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தந்திருந்தேன். அந்த நோ டாபிக், அந்த கோக்ரோச் ஜனதா பார்ட்டி என்றது என்ன, அது எப்படி உருவானது என்கின்ற ஒரு விளக்கத்தை அதுல தந்திருந்தேன். ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விளக்கத்தை தந்திருந்தேன். உங்களுக்கு தெரியும், இலங்கையில 2022ஆம் ஆண்டு கடுமையான பொருளாதார நெருக்கடி, பணவீக்கம், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா எரிபொருள் தட்டுப்பாடு, மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு, இப்படியான பல விஷயங்களுக்கு இலங்கை முகம் கொடுத்திருந்தது. அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல பெருமையான அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில காலி முகத்திடல் போராட்டம், அறகலை என்கின்ற ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பல நாட்களாக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கடைசியில கோட்டாபய ராஜபக்ஷ ஒளிந்து ஓடக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது. அதற்கு பிறகு பாராளுமன்றத்தின் மூலமாக ரணில் விக்ரமசிங்க 2 வருடங்கள் ஆட்சி செய்தாரு. ஓரளவு இந்த பொருளாதார நெருக்கடிகள், அந்த எரிபொருள் வரிசைகள் எல்லாம் ஓரளவு குறைக்கப்பட்டு நாடு ஓரளவு ஸ்திரத்தன்மைக்கு வந்தது. பிறகு தேர்தல் நடந்தது, அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆனாரு. இப்படி ஒரு வரலாறு. அடுத்ததா பார்க்க போனா பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இட ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு பாரிய போராட்டம் ஒன்று 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்க. குறிப்பாக அரச பணியாளர்களுக்கு இட ஒதுக்கீடு தொடர்பான ஒரு சிக்கல் இருந்தது. அதுலயும் ஏற்கனவே இந்த சுதந்திரத்துக்காக போராடின உங்களோட குடும்பத்திற்காக இடஒதுக்கீடு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விவகாரத்தை வச்சு அப்போதைய பங்களாதேஷினுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சிக்கு எதிராக பாரிய ஒரு மாபெரும் போராட்டம் எடுக்கப்பட்டு கடையடைப்பு, எரிப்பு, தீ வைப்பு, இலங்கையில் எப்படி நடந்ததோ அதே போல பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடத்தப்பட்டு கடைசியில ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பியோடக்கூடிய ஒரு நிலைமை, பதவியை ராஜினாமா செய்துட்டு நாட்டை விட்டு தப்பியோடக்கூடிய ஒரு நிலைமையில இது பங்களாதேஷினுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பிறகு அங்கு நோபல் பரிசு பெற்றவர் ஒரு பிரதமராக, இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டு இப்போ பேச்சுவார்த்தை ஷேக் ஹசீனா பங்களாதேஷுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இப்படியான ஒரு பின்னணியில தான் இப்ப இந்தியாவினுடைய இந்த கோக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற அமைப்பு ஒரு அமைப்பாக உருவாகி இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு கேலி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய ஒரு கருத்து, இந்த பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் கரையான்களுக்கும் ஒப்பிட்டதுனால அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கோக்ரோச் ஜனதா பார்ட்டி. இது ஆரம்பிக்கப்பட்டது 16ஆம் தேதி, மே மாதம் 16ஆம் தேதி இந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஓரிரு நாட்களிலே இதற்கான ஆதரவு இளைஞர்களுடைய, ஜென்சி இளைஞர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. இது முக்கியமாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஊழல்கள் தொடர்பில் போராடலாம், கருத்துக்களை பதிவு செய்யலாம், இணைய வழியில் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அதற்கு உயிர் பெற்று இப்போ 6வது நாளாக, இன்றைக்கு 6வது நாளாக இந்த போராட்டம் இந்தியா முழுவதிலும் முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக டெல்லியில ஜந்தர் மந்தர் பகுதியில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்றைக்கு 25. எனவே இந்த போராட்டம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றைக்கு 6 நாளை எட்டி இருக்கிறது, 6 நாட்களை எட்டி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவினுடைய இந்த மாணவர்களின் போராட்டம் இப்போ தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில மோடி அரசாங்கம் தனது ஆட்சி காலத்தில் மிக கடுமையாக எதிர்ப்பலைகள் சந்தித்த ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் மாறி இருக்கிறது. கல்வித்துறையில் பிரச்சனை தொடர்பாக கோக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த இளைஞர்கள் அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு
காங்கிரஸ் ஆதரவுடன் வீதியில் இறங்கி போராடி வருகிறாங்க. குறிப்பாக இவர்களுக்கான உணவு போராட்டத்திற்கான எல்லா விடயங்களும் வந்து எங்க இருந்து வருது, யாரு கொடுக்கிறாங்க அப்படின்ற நிறைய விடயங்களை வந்து சமூக வலைதளங்களில் கேள்வியாக எழுப்புறாங்க. இப்போ ஆர்ப்பாட்டங்களுக்கு எங்கால ஃபண்ட் வருது, உதவி வருது, இது நாங்கள் இலங்கையிலையும் பார்த்திருந்தோம், பங்களாதேஷ்லையும் பார்த்திருந்தோம், கேள்விக்குறியாக மாறி இருந்தது. இதனால ஒரு பிரிவினர் லாபம் பெற்றாங்க, அது வேறு விஷயம். ஆனா இப்போ இந்த மோடியினுடைய அரசாங்கம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் முக்கியமா வந்து நீட் தேர்வு தொடர்பில் தான் இந்த போராட்டம் வந்து இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீட் வினாத்தாள் வந்து வெளியில போனது, அதற்காக வந்து தர்மேந்திர பிரதாப் வந்து பதவி விலகணும், கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்ற ஒரு கோரிக்கையை வச்சுதான் இந்த போராட்டம் இப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் மோடியினுடைய அமைச்சரவை சந்தித்து இது தொடர்பில் பேசியிருந்தாங்க, என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறோம் என்று கருத்துக்களை பரப்பியிருந்தாங்க. ஆனா இந்த போராட்டத்துக்கு கடந்த நாட்களாக மோடியினுடைய அரசாங்கம் பலத்த எதிர்ப்பை தெரிவித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. குறிப்பாக கண்ணீர் புகை பிரயோகம், நீர்த்தாரை பிரயோகம் கடுமையாக தாக்கப்பட்டு மாணவர்கள் காயமடைகிறது, இப்படியான பல விடயங்களை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அதையும் தாண்டி இந்த ஜென்சி இளைஞர்கள் இதற்கான மனதைரியத்தை உறுதிப்படுத்தி கொண்டு இல்ல இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம நாங்க இந்த இடத்தை விட்டு களைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போராடி கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த போராட்டத்தை பார்க்க நேரம் நம்ம நாடாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், ஒரு உணர்ச்சி வசமாக நம்ம எப்படி போராடணும், ஒரு உரிமைக்காக, நம்மளுடைய வாழ்வு உரிமைக்காக, நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக, பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு நம்ம எப்படி போராடணும் அப்படின்ற எண்ணம் வந்து இந்த போராட்டத்தை பார்க்கிற நேரம் ஒரு நபருக்கும் வரும். கடந்த பல நாட்களாகவே இவ்வாறு வந்து இந்த ஜென்சி இயக்கத்தினர் வந்து தாக்கப்பட்டாங்க, கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதே வேளை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக ராகுல் காந்தி போயிருந்தாரு, பிரியங்கா காந்தி அவங்களும் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தாங்க, பிரதமரினுடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்திருந்தாங்க. அப்போது பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க, போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு ராகுல் காந்தி பாராளுமன்ற முன்னிலையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைத்து பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுத்திருந்தார். இந்த ஜென்சி இயக்கத்தினுடைய காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியினுடைய இயக்கத்தினுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக ராகுல் காந்தி கூட இவ்வாறான பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருந்தார். இப்போ அந்த போராட்டம் தமிழ்நாட்டுக்கும் வந்திருந்தது. தமிழ்நாட்டில் கூட கடந்த நாட்களில் செய்யப்பட்ட போராட்டத்துக்கு எதிராக டிடிகே ஆட்சி வந்து மாணவர்களுக்கு எதிரான வன்முறைகளை மேற்கொண்டிருந்தது அல்லது மாணவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி பல கட்சிகள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து வெளியிட்டிருந்தது. அதே போல இந்த விவகாரத்தில் மோடி பேசி இருந்தார். அதே போல இப்ப மோடி வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஜென்சி மாணவர்களை கவர்ற விதத்தில் ஊடகத்தை மிஞ்சின வகையில வந்து இன்ஸ்டாவில் வந்து தன்னுடைய பாணியில வந்து ஒரு செல்ஃபி வீடியோ வந்து சமூக வலைத்தளம் ஊடாக வெளியிட்டிருந்தாரு. இந்த செல்ஃபி வீடியோ வந்து இப்ப 300 மில்லியன் பார்வையாளர்களை தாண்டி போய்கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த அமோக வரவேற்புக்கு மத்தியில வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் மோடியோட கருத்தை வெளியிடுறதுக்கு ஜென்சி இயக்கத்தை கவர்றதுக்கும் அல்லது அந்த இளைஞர் பட்டாணியை கவர்றதுக்கும் இன்ஸ்டா ஊடகம் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் அப்படின்னு சொல்றது வந்து மோடி வந்து தெரிஞ்சுதான் இந்த விடயத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மேலும் இன்ஸ்டாகிராம் மூலம் இந்த இளைஞர்கள் விடயத்தில் தமது அமைச்சரவைக்கு அறிவித்திருப்பதாக கூட மோடி சொல்லி இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனர் அபிஜித் தீபக் என்பவர் வந்து நேற்று இது தொடர்பில் பேசியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு முறைகேடு கண்டித்து வந்து டெல்லியில வந்து இந்த நடத்தி வரும் மாணவர் போராட்டம் வந்து மிக நியாயமானது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. அது தொடர்பில் பார்ப்போம். அதற்கு முன்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அண்ணா ஹசாரோ வந்து இப்ப வந்து இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியினுடைய ஆதரவுக்கு வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பா வந்து இந்த நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு ஆதரவாக சமூக ஆர்வலரும் காந்திவாதியுமான அண்ணா ஹசாரே மராட்டி மாநிலத்தில் உள்ள தனது சொந்த ஊரான அகில்யா நகர்ல வந்து நேற்று மௌன போராட்டத்தை வந்து நடத்தி இருந்தார். அண்ணா ஹசாரே வந்து ரொம்ப பேசப்படுகின்ற ஒரு நபர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். எனவே அண்ணா ஹசாரே வந்து இந்த சமூக பிரச்சனைகள், மக்களினுடைய பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து பேசக்கூடியவர். எனவே
அவர் வந்து நேற்று தன்னுடைய ஊர்ல அகல்யா நகர்ல ஒரு மௌன போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் இவர் இந்த மௌன போராட்டத்தை நடத்தி இருந்தாரு. அது 2 மணித்தியாலம் வரை நீடிக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. போராட்டத்துக்கு பிறகு அவர் சொந்த கிராமத்துக்கு போனதா சொல்லப்படுகிறது. எனவே மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதாப் தனது பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்றதுதான் இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து டிஎம்கே கடுமையான தமிழ்நாட்டில் டிஎம்கே கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்தது. இதற்கு காரணமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல இளைஞர்கள் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இந்த பின்னணியில இந்த நீட் தேர்வினுடைய வினாத்தாள்கள் வெளியில வந்ததற்கு பிறகு மேலும் ஒரு மரண சம்பவம் அங்கு இடம்பெற்றிருந்தது. இதன் மூலமாகத்தான் இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொக்ரோச் ஜனதா கட்சியில முன்வைத்த கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு நாளைக்கு வரைக்கும் அவகாசம் கோரி இருக்கிறது. அதாவது இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசு அவகாசம் கோரி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கொக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய முக்கியமான கோரிக்கை நீட் தேர்வு இல்லாமல் செய்யப்படணும். இரண்டாவது நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும், இல்ல அவரை பதவியிலிருந்து தூக்கி போடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டா. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது கோரிக்கையாக இந்த உயிரிழந்த மாணவருக்கு நஷ்ட ஈடாக 1 கோடி வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் அவரது பதவி காலத்தில் விலக வேண்டும் அல்லது பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதும், அதே போல நேற்று இந்த மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளுடன் இந்த கொக்ரோச் அந்த நிறுவனரும் அதனுடைய செய்தி தொடர்பாளர்களும் சந்தித்திருந்தாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு சிஜேபியின் செய்தி தொடர்பாளர் அசுதேஷ் ரங்கா கருத்து தெரிவித்திருந்தார். குறிப்பாக நீட் தேர்வு வினாத்தாள்கள் விவகாரத்தில் தற்கொலையின் மூலம் உயிரிழந்த மாணவர்களினுடைய குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும். எல்லா நீட் தேர்வு பொதுவா சொல்லி இருக்கிறாங்க. அது எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த மாநிலங்களில் உயிரிழந்த மாணவர்களினுடைய குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். பேச்சுவார்த்தைக்கு பிறகு மத்திய அமைச்சினுடைய முடிவுகள் தங்களுக்கு அறிவிக்கப்படுற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த 3 கோரிக்கைகள் தொடர்பில் சாதகமாக பேசப்பட்டதாக அரசு தரப்பு சொல்லுது. ஆனா சரியான முடிவுகள் கிட்டலன்னு சொல்லி போராட்டக்காரர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவுமே ஒரு போராட்ட களமாக மாறநிலை உருவாகி இருக்கிறது. நிறைய எதிரணிகள் எப்போ இந்த மோடியின் ஆட்சி கவலும், மோடியின் ஆட்சியை எப்போ வீழ்த்தலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நேரம் இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டம் அதற்கு ஒரு முக்கிய ஒரு தூண்டுகோலாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த விடயத்தை போராட்டங்கள் அங்க நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு. குறிப்பா நான் ஏற்கனவே சொன்னது இந்த போராட்டக்காரர்களுக்கு நியாயமான கோரிக்கை தான், நியாயமான ஒரு கோரிக்கை. இந்த நீட் தேர்வு ஒன்று கொண்டு அதற்கு பிறகு அந்த மாணவர்களினுடைய நிறைய விடயங்கள் இதுல ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்தியாவினுடைய மாணவர்கள் வைத்தியத்துறையில இந்த மாணவர்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறதுனாலதான் இப்படியான ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த போராட்டம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா, அது நரேந்திர மோடியினுடைய அந்த மதிப்பு, அந்த அதிகாரம் அல்லது அவரினுடைய அந்த செயற்பாடுகளுக்கு இது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துமா என்கின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு முடிவு கட்டாம அல்லது இந்த போராட்டக்காரர்களுடைய நியாயமான கோரிக்கை அது இந்த நியாயமான கோரிக்கைக்கு இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் செவிசாய்க்கணும். அந்த கோரிக்கைகள் என்ன என்பதை பற்றி சரியா ஆராய்ந்து இதற்கான பதிலை கொடுத்தால் மாத்திரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான ஒரு தேர்வு கிடைக்கும். இல்ல இந்த போராட்டம் ஒரு மாநிலங்களா வலுப்பெற்று பாரிய ஒரு போராட்டமாக வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது போராட்டம் மாறி இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இந்தியாவினுடைய அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க, கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏதோ ஒண்ணுக்காக ஆரம்பிக்கப்பட்டு அல்லது சமூக வலைத்தள
வலைத்தளங்களில் இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தின் மூலம் இளைஞர்கள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இந்தியாவையே நடுங்க வைத்திருக்கிறது, ஆட வைத்திருக்கிறது. தெற்காசியாவினுடைய 3வது நாட்டிலே ஜனநாயக ரீதியாக இளைஞர்கள் யுவதிகள் வீதிக்கு இறங்கி இருக்கிறாங்க, வீதிக்கு இறங்கி போராட ஆரம்பித்திருக்கிறாங்க. இப்போ எல்லாம் தேர்தல் வரும் வரைக்கும் ஆட்சியை கவிழ்க்கிறதோ அல்லது ஆட்சி மாற்றம் வருதோ அந்த காலங்க 80கள் 90கள் அல்லது 2000கள் வரைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கடந்து இருக்கிற 3-4 வருடங்கள் 5 வருடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே மாறி இருக்குது. ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வாக்களித்தவங்களே தயாராக இருக்கிறாங்க, வீதிக்கு இறங்குவாங்க, போராடுவாங்க, ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். எவ்வாறு இருப்பினும் வன்முறைகள் தவிர்ந்த அல்லது வன்முறைகள் இல்லாத ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு உரிமைகளை கேட்கக்கூடிய பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுதந்திரம், இந்த ஆடை அணியக்கூடிய சுதந்திரம், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த போராட்டம் ஒரு நியாயமான கோரிக்கையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எனவே இது அப்படியே போகணும். அரசாங்கம் அல்லது அரசு தரப்பு ஏதானும் இதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுத்துச்சுன்னா அது வன்முறையாக மாறும். அதை நாங்கள் கடந்த 2 நாட்களுக்கு முதல்ல கூட பார்த்திருந்தோம். மாணவர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம், அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நீர்த்தாரை பிரயோகம், இந்த ரப்பர் குண்டு கொண்டு தாக்குறது, இப்படியான விடயங்கள் எல்லாம் நடந்திருந்தது. இதே நிலைமையில் எங்களுக்கு நடந்திருக்கிறது. இதே நிலைமைகளை நாங்க ஃபேஸ் பண்ணி இருக்கிறோம். இதே ஊடகங்கள் இருக்கும்போது செய்தியாளர்களா அந்த இடங்களுக்கு போன நேரம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பது தொடர்பில் நாங்களும் அவதானத்துடன் தான் இருக்கிறோம். எனவே அனுபவம் வாய்ந்த நாங்கள் இந்தியாவினுடைய இந்த போராட்டம் தொடர்பிலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு இந்திய அரசு இதற்கான ஒரு நல்ல தீர்வை வழங்கணும், அந்த மாணவர்களுக்கான நியாயமான முடிவை எடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு நோ டாபிக்கினூடாக உங்களை சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.